இந்த பகுதியில் என்னென்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலின் பேர் வந்து ராயராஜேஸ்வரி அம்மன் கோயில். இதில் இருக்கிற கால் தடங்கள் வந்து மாடுகள கால் தடங்கள் தான். அதாவது என்னென்னா இந்த மக்கள் வந்து இடம்பெயர்க்கல தாங்க வளர்த்த மாடுகளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டுன்னு. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்காம். இந்த கோயில் வந்து இந்த முந்தைய காலத்தில் என்னென்னாம் தீப்பெட்டி எரிஞ்சுதான். இந்த அரச மரம் வந்து மக்கள் இடம்பெயரத்துக்கு முதல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு சின்ன மரமானதாம், அதாவது சின்ன ஒரு குட்டி அரச மர கன்றான்ன்றதாம். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு இரவில் வந்து இந்த லைட் படைகள் இந்த கண்ணெல்லாம் இப்படி தெரியுறதால வந்து இதெல்லாம் வந்து உண்மையான நாய் மாதிரி தானே வந்து காட்சி அளிக்குமா. அந்த காலத்திலே பாருங்க எப்படி காட்டியிருக்கிறாங்க. ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த பலாலின்ற ஒரு பகுதி வந்து, அதாவது பலாலி வடக்கு வந்து பகுதி அளவில் இப்பொழுது மக்கள் பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் என்னென்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலின் பேர் வந்து ராயராஜேஸ்வரி அம்மன் கோயில். அந்த கோயிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இருக்கிற கால் தடங்கள் வந்து மாடுகள கால் தடங்கள் தான். அதாவது என்னென்னா இந்த மக்கள் வந்து இடம்பெயர்க்கல தாங்க வளர்த்த மாடுகளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டுன்னு. அந்த மாடுகள் வந்து இராணுவத்தின் வசமாயிட்டு அதுன்ற அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து இப்போ இருக்குன்னு தானே, அந்த மாடுகள கால் தடங்கள் தான் இந்த இதில் நீங்கள் பார்த்தது. அந்த பாருங்க, அதில் தெரியுதானே, இதான் அந்த கோயில். வாங்க கோயிலை கிட்ட போய் பார்ப்போம். நான் நினச்சேன்டா இந்த கோயில் வந்து அந்த முன்னுக்கு இருந்த வைரவர் கோயில் மாதிரி தான் இருக்கும் மட்டும் பார்த்தா இதை பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கோயில் உண்டு. இந்த கோயிலின் பெரும்பகுதி வந்து முருகை கற்களாலாம் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோயிலின் மூலஸ்தானம் அந்த கருவறை பகுதிகள் வந்து கருங்கல்லாம் கட்டியிருக்கு. அதை வந்து நாங்கள் என்னென்னா அந்த பின்னுக்கு பார்ப்போம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு சாமி சிலைகள் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலைகள் மட்டும்தான் இந்த கோயிலுடையது. இந்த மிச்ச சிலைகள் வந்து இந்த கோயிலுடைய இல்லையா, இது வந்து இந்த கோயிலுக்கு சுற்றியுள்ள ஏரியாக்களில் வேறு சின்ன கோயில்கள் இருக்குன்னு தானே, அந்த கோயிலுடைய சிலைன்னு தான் அவங்க நம்புகிறாங்க. ஏனென்றால் அந்த சிலைகளும் இந்த கோயிலில் இருக்கிற ஆல்ரெடி இருந்த சிலைகளோட ஒப்படைக்கில் வந்து நிறைய வித்தியாசம் வந்து காணப்படுது. அதால் வந்து அந்த குறிப்பிட்ட சில சிலைகள் வந்து வேறு கோயிலுடைய இருக்கலாம்னு தான் அவங்க நம்புகிறாங்க. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்காம். இந்த கோயில் வந்து இந்த முந்தைய காலத்தில் என்னென்னாம் தீப்பெட்டி எரிஞ்சுதான். அப்போ அந்த அதில் இருந்த அம்மன் சிலையும் தீப்பெட்டினோன்னா அந்த சிலையை கொண்டு வந்து இந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டாங்களாம். அந்த சிலை வந்து இப்பயும் அந்த கிணத்துக்குலாம் இருக்குன்னு தான் அவங்க நம்புகிறாங்க. இப்போ வாங்க இந்த கோயிலை அப்படியே பின்னால் சுற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிலை ஒன்று இருக்குது, அது வந்து கண்ணகியோடான் சிலை. கையில் பார்த்தீங்கன்னா சிலம்பு எல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த கோயிலோட இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கருவறை அந்த ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இந்த படிக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு எல்லாம் வந்து கருங்கல்லாம் கட்டியிருக்கிறாங்க. மற்றது இதெல்லாம் வந்து ஒரு தனி கருங்கல்லாம், அதை வச்சு தான் இந்த படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்களாம். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பிள்ளையாருடைய இருப்பிடம். இங்கே இருந்த பிள்ளையாருடைய சிலை வந்து 2022ஆம் ஆண்டு காணாமல் போயிட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிணறு. இந்த கோயிலில் மொத்தம் 3 கிணறு இருக்காம். ஒன்று வந்து இது, ரெண்டாவது வந்து அந்த கோயிலோட சிலை இருக்குன்னு சொன்னேன் அந்த கிணறு, மூன்றாவது வந்து அது கோயிலுக்கு வெளியில் இருக்குது, அதை நான் பிறகு காட்டுறேன். இது வந்து முருகன் இருப்பிடம். இங்கேயும் வந்து இருந்த முருகன் சிலை வந்து காணாமல், யாரோ திருடி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம்.
இதில் மதில் உடைஞ்சிருக்கு. இதால் போய் நாங்கள் அந்த வெளி வீதியை பார்ப்போம். இது வந்து கோயிலோட வெளி வீதி. இதில் முள்ளு கம்பி வெளியே இருக்கு பாருங்க. அங்கே அந்த இது அதுக்கு அங்கால வந்து அந்த இருக்கிற பிரதேசம் வந்து இப்பயும் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்காம். ஒரு அரச மரம் ஒன்று இருக்கு. இந்த அரச மரம் வந்து மக்கள் இடம்பெயரத்துக்கு முதல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷத்துக்கு முதல் வந்து ஒரு சின்ன மரமானுன்றதாம், அதாவது சின்ன ஒரு குட்டி அரச மர கன்றானுன்றதாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து கோயிலோட கருவறை. இந்த கருவறையை தொடர்ச்சியாக இந்த மண்டபம் வருது பாருங்க. இந்த மண்டபம் வந்து முதல் என்னண்டாம் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து வசந்த மண்டபம். இந்த வசந்த மண்டபத்தோட இந்த மண்டபம் அந்த கூரை எல்லாம் வந்து இணைஞ்சிருந்ததாம். இந்த அரச மரம் பெருசாக வளர வழி கிடைக்கல. இந்த கூரை இதில் இருந்த தூணுகளை எல்லாத்தையும் இடித்து விழுத்திட்டா. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட இந்த மண்டபம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்சு விழுந்த தூணையில் நீங்கள் பார்க்கலாம். இதான் வசந்த மண்டபம். வசந்த மண்டபத்தில் இருந்த சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா திருடு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. மற்றது என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வசந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு நடராஜர் இடம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஐம்பொன்னாலான இந்த நடராஜர் சிலை இருந்ததா, அதுவும் வந்து என்னென்னா திருடு போயிட்டு தான். இந்த அரச மரத்தை பாருங்கள். இதில் வேர் வந்து இப்படியே வந்து அந்த நான் முதல் காட்டினம் பார்த்தீங்களா ஒரு கிணறு, அந்த கிணத்து அடி மட்டும் போகுது. அதால் இந்த அரச மரத்துக்கு வந்து நல்ல போதிய அளவான தண்ணி கிடைக்கிறதால இது இவ்வளோ பெருசாக குயிக்காக வளர்ந்துருக்கு. இந்த மரத்துக்கு அரச மரத்துக்கு பின்னால் பாருங்க, இது வந்து யாகசாலை, இது வந்து நாகதம்பிரான் ஆலயம். நாகதம்பிரான் சிலை வந்து இருக்குது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா இங்கால வைரவட்ட இடம், வைரவட்ட சிலையும் இருக்கணும். வைரவட்ட சிலையும் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மணி கோயில் காண்டாமணியும் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, திருடு போயிட்டுது. நான் கோயிலுக்கு வெளியில் வருவோம். இந்த கோயிலில் அந்த 3 கிணறு இருக்குன்னு சொன்னேன் தானே, இதான் வந்து அந்த 3வது கிணறு. 2 கிணறு கோயிலுக்குள்ளே இருக்குது, 3வது கிணறு கோயிலுக்கு வெளியில் இருக்குது. நான் இப்போ என்ன கோயிலுக்கு வெளியில் இருந்து அந்த உள்ளுக்குள்ள நான் அந்த வைரவர் கோயில் காட்டினான் தானே, அந்த வைரவர் இடம் அதுன்ற பின்பகுதியில் பாருங்கள் இந்த சிமெண்டாலான வைரவர்கிட்ட சிலை இருக்குது. இதில் பாருங்கள் இந்த ஒரு வைரவருக்கு பின்னாலேயும் ஒரு நாய் இருக்குது, பக்கத்துலேயும் சின்ன சின்ன குட்டி நாய்கள் இருக்குது. அந்த கண்ணில் பார்த்திங்கன்னா மாபுள் வச்சுருக்குறாங்க. இந்த இரவு நேரங்களில் இவ்வளத்தடியில் வந்து இந்த இதுக்கு லைட் அடித்து பார்த்தா, இப்போ நாங்கள் அந்த மிருகங்கள் இந்த கண்களை பார்த்திங்கன்னா லைட் போட்டோன்னா இரவு வந்து அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி தெரியும். அப்படி வந்து இந்த சிலைகளும் வந்து அப்படி தெரியுமா, அதாவது இது வந்து உண்மையான ஒரு இரவில் வந்து இந்த லைட் படைகள் இந்த கண்ணெல்லாம் இப்படி தெரிகிறதால வந்து இதெல்லாம் வந்து உண்மையான நாய் மாதிரி தானே வந்து காட்சி அளிக்குமா. அந்த காலத்துலேயே பாருங்க எப்படி காட்டியிருக்கிறாங்க. நான் கோயிலுக்கு வெளியில் நிற்கிறேன். இந்த கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்கள், இந்த இவ்வளோ இடம் வந்து முந்தி வந்து வயலாக இருந்ததா. இப்போ இந்த கோயிலுண்ட இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு மண் ரோட் ஒன்று போகுது. இது பாருங்க அந்த ஒரு இடத்துல முடியுது. இந்த ரோட் வந்து பலாளி ரோட்டுக்கு இருக்குதா. நாங்கள் என்னென்னா கோயிலுண்ட கோயில் இங்கே பாருங்க அந்த வெளி வீதியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மற்றது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.